த்ரிஷா அவங்க வந்து பாதி பேர் வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் வந்து ஜெயலலிதா அம்மா இல்ல சிஎம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கு. இவங்க எம்ஜிஆர் மாதிரி அவ்வளவு வலுவா இருக்கு. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரதசையில ராகு புத்தியில இருக்காங்க. இன்னும் 7.5 ஆண்டு காலம் கழிச்சு அவங்க அரசியல்ல ஃபுல்லா என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்காங்க. இவர் யோக சனி காலத்தை முடிப்பாரு. அவங்களுடைய லாப காலத்துல திருப்பி அவங்க அரசியல்ல உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு டெப்டி சிஎம் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. இவர் சிஎம் அவங்க டெபுட்டி சிஎம் இவர் சிஎம் அவங்க டெப்டி சிஎம் அது வந்து எப்படி வேணாலும் காலம் இருக்கும். ஆனா அவங்களை பொறுத்தவரை அரசாட்சியில த்ரிஷாவோட ஜாதகம் மிக வலுவாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. சேலஞ்ச் கட்டி சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஜாதகம் அவ்வளவு வலுவா இருக்கு. அதுல வந்து சூரியன் உச்சமான ஜாதகம், அதே மாதிரி செவ்வாய் ஆட்சியான ஜாதகம், சனி பகவான் உச்சமான ஜாதகம், மாந்தி யோகம் பெற்ற ஜாதகம், அந்த ஜாதகம் எல்லாமே முழுக்க முழுக்க விஜய்க்கு பொருந்தி வருது. இதுல அதான் உண்மை. இவருக்கு எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் அங்கே ப்ளஸ், அவங்களுக்கு எதெல்லாம் மைனஸோ அதெல்லாம் இங்கே ப்ளஸ். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கப்ளிங் போட்ட மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. அடித்து சொல்ல முடியும் என்னன்னா, என்றுமே விஜயை திரிஷாட்டிருந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.